தியாகம் இன்றும் செய்கின்றாய். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் இன்றும் செய்கின்றாய். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளைகின்றேன். ஓருயிரும் ஓர் உணர்வும் ஆக விளைகின்றேன். ஒன்றாய் கலந்திட உள்ளம் மகிழ்வேன். எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. நம் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்கி நாம் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் வாழ ஜெபிப்போமாக. மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 31 முதல் 32 வரை உள்ள இறை வார்த்தைகள். நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏன் இந்த பிரச்சனை? யாரால் இந்த பிரச்சனை? இந்த பிரச்சனையை நாம் எப்படி சரி செய்ய முடியும்? சிந்தித்து பார்ப்போம். மனதில் இருக்கின்ற மனக்கசப்பும், சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் இவைகள்தான் நமக்குள் தீமையை உண்டாக்குகின்றன. இந்த தீமைகளால் நமக்கு ஆணவமும் அகங்காரமும் வந்துவிடுகிறது. ஒருவர் மற்றவரை பழிக்கின்றோம், தூற்றுகின்றோம், அவர்கள் மீது பொறாமைப்படுகின்றோம். இதனால் நமக்கு வருவது என்ன? பிரிவினைகளும், பேதங்களும், குழப்பங்களும், சண்டை சச்சரவுகளும் தான். எனவே இத்தகைய மனநிலையை போக்கி ஒற்றுமையும் புரிதலும் வேண்டும் என்பதை இந்த தேவ நற்கருணை ஆராதனையின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மனதில் இருக்கின்ற கசப்பான உணர்வுகளையும், சீற்றம், சினம், கூச்சல், பழிசொல் இவற்றையும் களைய வேண்டுமென இறைவனிடத்தில் மன்றாடுவோம். ஆண்டவரே, நற்கருணையில் எழுந்தருளி இருப்பவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். உமது அருள் உதவியால் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி பாதுகாத்தருளும். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது. எங்கள் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, எத்தகைய போராட்ட வாழ்வை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதனால் எங்களுடைய மனம் குழப்பமுற்று சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீ நன்றாக அறிவீரே. எல்லா பிரச்சனைகளையும் உம்மிடத்தில் சொல்லி ஒப்பு கொடுத்து மன்றாடி செபிக்கிறோம். இறைவா, நற்கருணை ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்து, ஒருவர் மற்றவரின் மீது பரிவு காட்டி, எங்கள் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை மன்னித்து நலமோடும் நிம்மதியோடும் அமைதியோடும் வாழ வரம் தாரும். ஆமீன். வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. அருள் சுரக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ எழுகின்றாய்.